எப்போவாவது நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் இல்லைனா பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்கள் டிலே பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல அதை ரஷ்ஷோடு வந்து பண்ணியிருக்கீங்களா? ப்ரோக்ராஸ்டினேஷன் அண்ட் லேசினஸ் ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், பட் ரெண்டுமே சேம் கிடையாது. ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு டிப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபாலோ 2-minute rule. Hello guys, welcome back to Peak Time Learners, where we explore simple, effective strategies to help you grow and stay productive. டுடே இந்த வீடியோவில் ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு அதோட 2 டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ரோக்ராஸ்டினேஷன் அண்ட் லேசினஸ் ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், பட் ரெண்டுமே சேம் கிடையாது. ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. இந்த சீரீஸில் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதை எப்படி வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ எப்படி வந்துட்டு நல்ல ஹேபிட்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுங்கிறது தான் இந்த ஒரு சீரீஸில் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோலையுமே வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டிப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபாலோ 2-minute rule. நம்ம வந்துட்டு ஒரு டாஸ்க்கை வந்துட்டு பண்ணணும்னு இருந்துச்சு, நமக்கு ஒரு டாஸ்க் இல்லைன்னா அதாவது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்குன்னா எப்படியும் அந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 minutes கூட ஆகாது. நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நிறுத்தவும் மாட்டோம். ஸோ ஸ்டார்ட் இமீடியட்லி. உங்களுக்கு ஏதாவது டாஸ்க்கு பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் சீக்கிரமாக. ப்ரோக்ராஸ்டினேஷன்னா ஆக்ட் ஆஃப் டிலேயிங் ஆர் போஸ்ட்போனிங் டாஸ்க் அன்னெசரிலி. நமக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது இருக்கும், பட் நம்ம அதை வந்துட்டு பண்ணாமல் அந்த டாஸ்க் அப்படியே டிலே பண்ணிகிட்டே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் வீக் ஒரு அசைன்மெண்ட் டெட்லைன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் என்றைக்கு அது டெட்லைனோ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். நமக்கு தெரியும் இது பண்ணணும்னு, அண்ட் அது பண்ணுறதுக்கு கம்மியான டைம் போதாதுன்னு தெரியும், பட் நம்ம அதை பண்ணாமல் டெட்லைன் வரைக்கும் மூவ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்துட்டு நாட் அபவுட் பீயிங் லேசினஸ்னால் நமக்கு அதை வந்துட்டு பண்ணவே தோணாது. நம்ம அன்வில்லிங்காக இருப்போம், அண்ட் ஆல்சோ ஃபுல் டைம் பெட்லேயே இருப்போம். அதான் வந்துட்டு லேசினஸ். பட் ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்துட்டு அப்படி இல்லை. ப்ரோக்ராஸ்டினேஷனில் நமக்கு அதோட நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வந்துட்டு எல்லாமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்னா எக்ஸாமோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாமோட பிஃபோர் டே வரைக்கும் நம்ம படிக்கவே மாட்டோம். எக்ஸாம் என்றைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து படிப்போம். நமக்கு தெரியும் நம்ம படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவோம், ஒரு கம்மி மார்க் தான் வாங்குவோன்னு தெரியும், பட் அதோட அந்த கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சுக்கிட்டுமே வந்துட்டு நம்ம டிலே பண்ணிகிட்டே போவோம். இதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்கிறது. நமக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்கும், பட் இன்டென்ஷனலாக நம்ம அதை வந்துட்டு டிலே பண்ணி வைப்போம். அதோட நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சுக்கிட்டுமே அதை வந்துட்டு டிலே பண்ணி வைப்போம். அதை வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன். இதுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் தான், நெக்ஸ்ட் வீக் நமக்கு எக்ஸாம் இருக்குன்னு தெரியும், எக்ஸாம் டைம் டேபிள் தெரியும், சிலபஸ் நோட்ஸ் எல்லாமே இருக்கும், பட் நம்ம வந்து படிக்கிற அந்த ஒர்க் வந்து பண்ண மாட்டோம். இதான் வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேஷனுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் படிக்காமல் பாக்கி என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம செய்வோம். பட் லேசினஸ் வந்து இந்த மாதிரி இல்லை. நமக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க்கு பண்ணுறதுக்கு வில்லிங்காகவே இருக்காது. நம்ம ஒரு டாஸ்க்கை பண்ணாலுமே அன்வில்லிங்காகவே பண்ணுவோம், அண்ட் ஃபுல் டைம் வந்துட்டு பெட்லேயே இருப்போம். ஏதாவது டாஸ்க் இருக்கும், நம்ம ப்ராடக்டிவாக இருக்கிறதுக்கு பதிலாக ஃபுல் டைம் மொபைல்லையோ அல்லது பெட்லேயோ வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இதான் வந்துட்டு லேசினஸ். ப்ரோக்ராஸ்டினேஷனில் நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும், நமக்கு பண்ணணும்னு இருக்கும், பட் அது வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணாமல் டிலே பண்ணிக்கிட்டே போவோம், அண்ட் லாஸ்ட்டில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ணாததுக்காக நமக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்டாலாம் ஃபீல் பண்ணுவோம். பட் லேசினஸ் வந்து அப்படி கிடையாது. லேசினஸில் நமக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்ணுறது இருக்கும், பட் அந்த டாஸ்க்காக ஒரு பிளானுமே நம்ம பண்ண மாட்டோம், அண்ட் ஆல்சோ அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு இமோஷ்னலாக அதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்துட்டு நிறைய பீப்புள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு லேக் ஆஃப் டிசிப்ளினால தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து வருதுன்னு. பட் அது கிடையாது. இந்த ப்ரோக்ராஸ்டினேட் வரதுக்கு வந்துட்டு வேறு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. வை வி ஆர் ப்ரோக்ராஸ்டினேட்டிங் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா, ஒரு இதில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி நம்ம ஸ்டார்டிங்கே பயந்துட்டு அந்த டாஸ்க்கை வந்துட்டு பண்ணாமல் மூவ் பண்ணி வைக்கிறது தான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸோட கேஸே எடுத்துக்கலாம். ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாம் வந்துட்டு வருது நெக்ஸ்ட் வீக். அது வந்துட்டு படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவோன்னு தெரியும், ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம்னு தெரியும், பட் எக்ஸாமோட முன்னாடி நாள் வரைக்கும் படிக்க மாட்டோம். பட் இன்ஸ்டெட் இது படிக்க முடியாது, இது படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபெயில் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆயிடுவோமோ, மார்க் வந்துட்டு குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ படிக்கவும் மாட்டோம். அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பண்ண மாட்டோம். பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி பயந்துட்டுருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கிறனால தான் நம்மளால் அந்த ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே முடியாமல் இருக்கும்.
செகண்ட் ரீசன் வந்துட்டு லேக் ஆஃப் கிளாரிட்டி. நமக்கு வந்துட்டு செய்யக்கூடிய ஒர்க் வந்துட்டு ரொம்ப பிக்காக இருக்கலாம், இல்லைனா அது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவே இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியாது. எப்போவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் ஹார்டராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷனுக்குள்ள இன்னொரு ரீசன் தான் லேக் ஆஃப் கிளாரிட்டி. கிளாரிட்டி இல்லாதனால நம்மளால் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ரொம்பவே ஹார்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசன் என்னென்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கலாம் நெக்ஸ்ட் வீக். பட் அது வந்துட்டு நம்ம பண்ண மாட்டோம். இன்றைக்கி வந்துட்டு வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் ஏதாவது இருக்குது, வேறு ஏதாவது பார்ட்டிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்து போயிடுவோம். நெக்ஸ்ட் வீக் ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கும். பட் அது பார்க்காம இப்போ கரண்ட்லி நமக்கு ஷார்ட் டேர்மாக ப்ளஷர் கிடைக்கிறது ஏதோ அதை வந்து பண்ணிகிட்ருப்போம். லைக் ஸ்க்ரோலிங் சோஷியல் மீடியாஸ், சில்லிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணுவோம். லாங் டேர்ம் கோல்ஸை கன்சிடர் பண்ணாமல் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸுக்காக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். இது வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கான ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிசிஷன் பேரலிசிஸ். இது வந்துட்டு ஓவர் திங்கிங் இல்லைனா நிறைய சாய்ஸஸ் இருக்கும், டூ மெனி சாய்ஸஸ் இருக்கும். அதனால நமக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் வந்துட்டு எடுக்க முடியாது, நம்மளால் கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, ஒரு ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுவோம். இதெல்லாம் தான் ப்ரோக்ராஸ்டினேஷனுக்குள்ள இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட 100% அந்த ஒரு ஒர்க் இல்லைனா அந்த ஒரு டாஸ்கில் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த 100% ஆஃப் எஃபர்ட் வந்து நம்ம கொடுக்குறோன்னா, ஒரு 100ல் ஒரு 90% எஃபர்ட் கொடுத்தாலுமே அதோட ரிசல்ட் வந்து நல்லா தான் வரும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஸ்டார்டிங்கே அதோட ரிசல்ட்டை பற்றி ஃபியர் பண்ணாமல், அதோட ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் அதுக்குண்டான எஃபர்ட் என்னமோ அதை வந்துட்டு எடுக்கணும். அப்போனா ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். செகண்ட் திங், நம்ம வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்கு பண்ணுறோன்னா ஜஸ்ட் அந்த டாஸ்க்கை வந்துட்டு சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ வந்துட்டு அது பெருசாக இருக்காது, அண்ட் ஆல்சோ நமக்கு வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு நமக்கு தெரியும் லாங் டேர்ம் கோல்ஸுக்கு தான் நம்ம கூடுதல் இதை வந்துட்டு கொடுக்கணும்னு. பட் நம்ம ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் தான் ரொம்பவே இதுவாக இருந்துச்சு, டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா சோஷியல் மீடியாஸ்லேருந்து கொஞ்ச நாள் வெளியே வாங்க. அப்போ சோஷியல் மீடியாஸ் இல்லைனா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வேறு டாஸ்க் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன், ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணிக்காதீங்க. எந்த ஒரு டாஸ்க் பண்ணாலுமே நம்மளால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணால் போதும். அதில் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனால் நமக்கு வந்துட்டு நிறையா எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு. நம்மளை வந்துட்டு நிறைய வேஸில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன், மென்டலி நம்மளை வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். செகண்ட் ஒன், நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி இருக்கிறனால நமக்குள்ளே டெட்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு மிஸ் ஆகிடும். தேர்ட் ஒன், நம்மளோட குவாலிட்டி இருக்காது. நம்மளோட ஒர்க்கில் வந்துட்டு குவாலிட்டி குறைவாக இருக்கும். ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பண்ணுறனால நம்ம ஒர்க்கோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு லாங் டேர்ம் இம்பேக்ட் தான் வந்து கொடுக்கும் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். இதெல்லாம் தான் ப்ரோக்ராஸ்டினேஷனுக்குள்ள இம்பேக்ட்ஸ். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு டிப் வந்து சொல்கிறேன். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட் கமிட்மெண்ட் தான். ஒரு டைமரை வந்து செட் பண்ணுங்கள் ஃபார் 5 மினிட்ஸ். அண்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்கோ, ஒரு எந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கோ, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த ஒரு ஒர்க் வந்து பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு ஸ்டார்டிங் பார்ட் தான் ரொம்பவே ஹார்டஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது அந்த ஒரு ஃப்ளோலேயே வந்துட்டு போயிடும். அண்ட் நமக்கும் வந்துட்டு அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே வந்து வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டிப்பி தான் 5 மினிட் கமிட்மெண்ட். ஹோப் இந்த ஒரு டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன், லேசினஸ் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை டு ஓவர் கம் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த மாதிரி ப்ரோக்ராஸ்டினேஷனுக்குள்ள கூடுதல் சீரீஸ்க்கு பிக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.